ஷெல்லோடு இருக்கிற ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, அந்த வால் பகுதியை நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணி இழுத்தீங்கன்னா அதோட வயிற்றுலேருந்து அந்த ஷெல்லு வந்து தனியாக கழண்டு வந்துடும். ப்ரானோட கழுத்தில் இருந்து வால் வரைக்கும் இருக்கிற ஷெல்லையும் அதோட காலையும் பிச்சு எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம தலையை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அதனோட வயிற்றில் இருக்கிற குடலை எப்படி க்ளீன் பண்ணலான்னா, ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் டூத் பிக் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த வால் பகுதியில் இந்த மாதிரி குத்தி வெளியே எடுத்தீங்கன்னா கொஞ்சமாக குடல் வெளியே வரும். அப்போ நம்ம கையில் வந்து உருகி எடுத்துடணும். இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் குடலை ரிமூவ் பண்ணிங்கன்னா எத்தனை கிலோவாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இதே வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது நம்ம கத்தியில் வந்து இறாலோட அந்த ஷெல்லெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இறாலோட முதுகு பகுதியிலேருந்து வால் பகுதி வரைக்கும் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு கீறல் மாதிரி போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது மூலியமாகவும் அதனுடைய குடலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.